கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தேவ பிள்ளைகளே, இதோ இந்த வசனத்தில் தானியேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பிரியமானவனே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டு. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் யாருக்கு பிரியமாக இருக்கிறோம்? யாரை நாம் பிரியப்படுத்த விரும்புகிறோம்? யாருக்காவது நாம் பிரியமாக இருப்போமானால் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் நாம் செய்வோம். நம்மேல் யார் பிரியமாக இருக்கிறார்களோ நமக்கு வேண்டியதெல்லாம் அவர்கள் செய்வார்கள். இது ஒருவருக்கொருவர் பிரியப்படுத்தி அன்பை பரிமாற்றிக் கொள்ளுகிற அந்த வாதமான ஒரு பெரிய பாசத்தின் பிணைப்புகள், பாசத்தின் வெளிப்பாடுகள். இது உலகத்தில் உள்ள மனிதர்கள் பரிமாறிக்கொள்ளுகிற பிரியங்கள். ஆனால் அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவராகிய தேவன் தானியேல் மேல் பிரியம் வைத்து தனக்குரிய எல்லா ரகசியத்தையும் பிரியமான தானியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் உலகத்தில் உள்ளவர்களுக்கு பிரியமாய் இருப்பதை காட்டிலும் தேவனுக்கு பிரியமாய் இருப்போமானால் தேவனுடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். உலகத்தின் வாழ்க்கையை குறித்து வெளிப்படுத்தி கொடுப்பார். உலகத்தில் சந்தோஷமாக, சமாதானமாக, நீதியாக வாழ்வதற்கு ஆண்டவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். தேவனோடு கூட ஒரு மனிதன் வாழ்வானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக, மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது என்று கர்த்தர் நமக்கு விளங்கி கொடுத்து நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.